Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. உங்க ஆபீசர்ட்ட ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. எங்க ஒர்க் ஆகுது? இந்த பப்ளிக்கிட்ட கேளுங்க. இத பாருங்க. என்ன வெக்காதீங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? அத தான் நாங்க சொல்றோம். இது உங்க ஆபீசர் வந்து மெசேஜ் போட்டுருக்காரு. உங்கள்ட்ட பேசினாரா? நீங்க ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்களா? இங்க வாங்க, நான் எங்க ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க பப்ளிக் கிட்ட. எங்க ஒர்க் ஆகுது? எங்க வெக்காதீங்க பின்னாடி. ஒர்க் ஆகுதா? மதுரையில் இருந்து நேற்று மாலையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து ஒன்று அனைத்து இருக்கைகளிலும் பயணிகள் நிரம்பிய நிலையில் நாகர்கோயில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கோடையில் வெப்பம் வாட்டிக் கொண்டிருப்பதால் பயணிகள் குளிர்சாதன வசதி பேருந்தில் போட்டி போட்டுக் கொண்டு ஏறினர். ஆனால் போக போக பயணிகளுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. பேருந்து புறப்பட்டு சில நிமிடங்களாகியும் ஏசி போடப்படவில்லை. ஏசி இயந்திரத்தில் இருந்த பிரச்சனை காரணமாக பஸ்ஸுக்குள் சரியான குளிர் கிடைக்கவில்லை. இதனால் பேருந்துக்குள் அனல் அடித்தது. தொடர்ந்து கடும் கோபமடைந்த பயணிகள் ஆவேசமாக கண்டக்டரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இல்ல, நீங்க உங்க ஆபீசர்ட்ட ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. எங்க ஒர்க் ஆகுது? இந்த பப்ளிக்கிட்ட கேளுங்க. இத பாருங்க. என்ன வெக்காதீங்க. உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க வாங்க தெரியும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளே எல்லாத்தையும் கூட்டி வந்து உட்கார்ந்து கஷ்டம் என்ன உங்களுக்கு? நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? அத தான் நாங்க சொல்றோம். இது உங்க ஆபீசர் வந்து மெசேஜ் போட்டுருக்காரு. உங்கள்ட்ட பேசினாரா? நீங்க ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்களா? இங்க வாங்க, நான் எங்க ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க பப்ளிக் கிட்ட. அப்ப இங்க காத்தா லேசா கூலிங்கே இல்ல. எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்காரு. மெசேஜ் அனுப்பியிருக்காரு அவரு. எங்க ஒர்க் ஆகுது? எங்க வெக்காதீங்க பின்னாடி. ஒர்க் ஆகுதா? அவர் எதுக்கு அதனால அப்படி பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அதை கண்டிப்பா நீங்க அனுப்புங்க அவங்களுக்கு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.